நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல், உங்கள் மெய்யான தேற்றரவாளர். Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT and watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. குடும்ப ஆசீர்வாத ஜெப பங்காளர் திட்டம். குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்று சொல்வார்கள். எல்லாருடைய வீட்டிலும் குடும்ப ஜெபம் நடைபெற வேண்டும் என்றும் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற பிரத்யேக நோக்கத்துடன் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலமாக தொடங்கப்பட்ட திட்டம்தான் குடும்ப ஆசீர்வாத ஜெப பங்காளர் திட்டம். 2003ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இத்திட்டத்தில் இதுவரை சுமார் 90,000 குடும்பங்கள் இணைந்து ஆசீர்வதிக்கப்பட்டு வருகின்றனர். இத்திட்டத்தில் இணைந்துள்ள அனைவரின் குடும்பங்களின் பாதுகாப்பிற்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்களும் இயேசு விடுவிக்கிறார் ஊழியர்களும் அனுதினமும் சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுத்து வருகிறார்கள். நீங்களும் குடும்ப ஆசீர்வாத ஜெப பங்காளர் திட்டத்தில் இணைந்து குடும்பமாக ஜெபிக்க விரும்பினால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். 9842735305 மற்றும் 046339353333. எங்களது இமெயில் முகவரி partners@jesusredeems.org. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் குடும்பத்துக்குள்ளே எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? இந்த நாட்களில் நாமும் ஆண்டவரை துதிக்கிறது ஜெபிக்கிறதுல அதிக கவனம் செலுத்த வேணும். அதனால தான் இந்த குடும்ப ஜெபத்தை நீங்கள் தவற விட்டு விடக்கூடாது. திங்கக்கிழமை மாத்திரம் இல்லை, எல்லா நாளுமே குடும்ப ஜெபம் உங்கள் வீட்டில் இருக்கணும். உங்கள் குடும்பமாக உட்காந்து பாட்டு பாடி துதித்து வசனத்தை வாசித்து ஜெபிக்கணும். அது ரொம்ப முக்கியம். சரி, இந்த நாளிலும் நம்ம இயேசுடிக்கா குடும்பத்தின் பிள்ளைகள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. மியூசிக் வாசிக்க பாட்டு பாட சேர்ந்து பாட்டு பாட போகிறோம். வீட்டில் எல்லோரும் வந்துட்டாங்களா பாருங்கள். உங்கள் வீட்டில் குட்டி பிள்ளைகள் தான் கரெக்டாக பார்ப்பாங்க. எல்லோரும் வந்துட்டாங்களா பாருங்கள். எல்லாருக்கும் கூப்பிடுங்க குடும்ப ஜெபத்துக்கு. பைபிளோடு வந்து உட்காரணும். என்ன வேத வசனத்தை வாசித்து தியானிக்கணும். இல்லை சரி, இப்போது நம்ம முதலாவது பாட்டு பாடணும். பாட்டு பாட ரெடியாக இருக்கீங்களா? ஏதாவது சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டெல்லாம் இருந்தால் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. டேமரின், அப்புறம் பேங்குஸ், அது மாதிரிலாம் இருந்து கீபோர்டெலாம் இருந்தால் அப்படியே பாட்டு பாடும்போது நம்ம சேர்ந்து ஆண்டவரை துதித்து இசைக்கருவிகளோடு பாடலாம்ல. சரி, இப்போ முதலாவது என்ன பாட்டு பாடலாம்? இவர்கிட்ட கேட்போம். பாரீர் அருணோதயம் போல் அப்படின்னு சொல்கிறாரு. பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ? அப்போ அருணோதயம்னா சூரிய உதயம். அப்படியே சூரியனை போல உதித்து வருகிற இவர் யார்? இயேசு கிறிஸ்து. அவர் தான் நமக்கு நீதியின் சூரியன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அவரை குறித்த ஒரு பாட்டு எல்லாரும் சேர்ந்து கரந்தட்டி பாடுவோம். உதித்து
அதிமதுரம் நாமமோ சொந்த பரிமளமே இன்பம் ரசத்திலும் அதிமதுரம் இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமாய் பதினாயிரங்களில் சிறந்தோர் பதினாயிரங்களில் சிறந்தோர் அவர் இடது கையின் தலைக்கு வலக்கரத்தாலே தேற்றுகிறார் அவர் இடது கையின் தலைக்கு வலக்கரத்தாலே தேற்றுகிறார் அவர் நேசத்தால் சோகமானே இன்மேல் பரந்த கொடி நேசமே அவர் நேசத்தால் சோகமானே இன்மேல் பரந்த கொடி நேசமே இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமாய் பதினாயிரங்களில் சிறந்தோர் பதினாயிரங்களில் சிறந்தோர் அவர் நம்முடைய ஆத்ம நேசர். நம்மை அதிகமாக நேசிக்கிறவர். நம்முடைய ஆத்மா அவரை அதிகமாக நேசிக்கணும். ஆத்ம நேசர் இயேசுவுக்காக ஸ்தோத்திரம். சரி, இன்னொரு பாட்டு பாடலாமா? எல்லாரும் சேர்ந்து குடும்பமாக சேர்ந்து. சரி, என்ன பாட்டு பாடலாம்? நீங்கள் சொல்லுங்கள். இவங்க சொல்கிறாங்க வீட்டுக்கு நான் வந்துடுவேன்னு சொல்கிறாங்க. இவங்க உங்கள் வீட்டுக்கு வரலாமா? உங்கள் வீட்டுக்கு வருவேன்றாங்க. யார் வரப்போகிறது? நீயா இயேசுவா? இயேசு வர்றாரு அவங்க வீட்டுக்கு. ஏசப்பா வர்றாங்களா? அப்போ நீங்கள் இப்போ பாட்டு பாடி துதிக்கும் போது உங்கள் வீட்டில் இயேசு பிரசன்னமாவார். உங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு இருக்கிறாரா? இல்லாட்டா இன்றைக்கு இயேசு எங்கள் வீட்டுக்குள்ளே வரணும், உங்களுடைய பிரசன்னம் எங்கள் வீட்டில் இருக்கணும், எங்களை ஆசீர்வதிக்கணும்னு ஜெபிக்கணும். பாடலே நம்ம பாடுவோம்.
கலங்காதே என் மகளே, கலங்காதே என் மகனே, நீ கலங்காதே என் மகளே, கலங்காதே என் மகனே, நீ கலங்காதே என் மகளே. அன்று சொல்ல, நீ கலங்காத, நான் உனக்காகத்தானே மரித்து உயிரோடு எழுந்தேன், நான் உன் வீட்டுக்கு வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். பிறகு எதுக்கு கலங்கணும்? வானத்தையும் பூமி உண்டாக்கிய ஆண்டவரே நம்முடைய வீட்டுக்கு வந்து நம்மை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லும்போது அதை விட இன்னும் பெரிய சந்தோஷம். யோசித்து பாருங்க. இதற்காக முதலாவது ஆண்டவரை துதிக்கணும். உங்கள் வீட்டுக்கு என்ன ஆசீர்வாதம் தேவைன்னு அவருக்கு தெரியும். ஆனால் நீங்கள் அதை கேட்கணும், தெரியப்படுத்தணும். தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது தேவன் அதை ஏற்று உங்களுடைய வீட்டில் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது நம்முடைய குடும்பம் ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியம். குடும்பத்தை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை வேத வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். வேத புஸ்தகத்தில் ஒரு சங்கீதம் 128வது சங்கீதம் முழுவதையும் வாசிங்க, எடுங்க. 128ஆம் சங்கீதம் எடுங்க. அதாவது பழைய ஏற்பாட்டில் 753வது பக்கம் எடுத்துட்டிங்களா? பாருங்கள், அந்த வசனத்தை திருப்பங்க. 128வது சங்கீதம் எடுங்க. எடுத்து நம்ம வாசிக்க போகிறோம். பாருங்கள், சில வசனங்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். பாக்கியவான் அப்படின்னா பிளஸட் ஒன், அதாவது ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று அர்த்தம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. இந்த சங்கீத வசனங்கள் அத்தனை நீங்கள் வாசிக்கும்போது ஒரு குடும்பத்தின் மீது தேவன் அக்கறையோடு குடும்பத்தின் ஒவ்வொரு பகுதிகள் ஒவ்வொரு நபர்களையும் ஆசீர்வதிக்கிறதுக்கான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அப்போ இது உங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணுன்றது தேவனுடைய விருப்பம். அப்போ உங்கள் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்து சந்தோஷமாய் வைத்திருக்க விரும்புகிறார். உங்கள் குடும்பத்தில் என்னென்ன ஆசீர்வாதம், அதில் வரிசையாக பல காரியம் சொல்லியிருக்கல. முதலாவது இன்றைக்கு ஒரு காரியத்தை தியானிக்கலாம். அப்படி ஒவ்வொரு வாரமும் ஒரு காரியத்தை குறித்து தியானித்து நம்ம ஜெபிக்கலாம். முதலாவது 2வது வசனம் பாருங்க. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அதாவது நான் உன் குடும்பத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிக்கும் போது உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போது உன்னுடைய கையின் பிரயாசம், நம்ம எல்லாருமே பிரயாசப்படுறோம்ல. சிலர் வந்து என்ன செய்கிறீங்க, வேலை செய்கிறீங்க, ஏதோ ஒரு கம்பெனிலேயோ பேங்க்லேயோ அல்லது ஸ்கூல்லையோ எங்கோ ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்க. வேலை செய்கிறோம், அதுக்காக நம்ம சம்பளம் கொடுக்கப்படுகிறது. சிலர் பிஸ்னஸ் பண்ணக்கூடும், ஒரு கடை வச்சுருக்கலாம், சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கலாம், ஸ்கூல் நடத்தலாம், ஆஸ்பத்திரி வச்சுருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் செய்கிறீங்க. சிலர் ரெண்டுமே இல்லை, விவசாயம், நிலங்கள் இருக்குது, தோட்டம் இருக்குது, வயல் நிலங்களுக்கு அதை தான் பார்க்குறேன். எதுனாலும் ஒரு பிரயாசப்படாமல் அதில் ஆசீர்வாதம் வர முடியுமா? வராது. ஒரு நிலத்தில் பயிர் செய்வதில் விவசாயி பிரயாசப்படணும். ஒரு கம்பெனியில் வேலை செய்தால் கொடுக்கப்பட்ட வேலையை உண்மை மொத்தமாக செய்து அதை ஒரு வெற்றியோடு முடிக்க பிரயாசப்படணும். அப்போ தான் ஆசீர்வாதம். அது மாதிரி தொழில் செய்தீங்கன்னா அந்த பிஸ்னஸில் நீங்கள் உங்களுடைய எஃபர்ட்டை போடுங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி பிரயாசப்படுவது, என்ன செய்வது, எப்படி செய்வது, நேர்த்தியாக எப்படி செய்வது அப்படின்னு சொல்லி யோசித்து அந்த காரியங்களை நேர்த்தியாக செய்யும்போது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று சொல்ல. நீ கண்ணை உழைச்சி சம்பாதிக்கிறத நீ சாப்பிடுவேன். ஆனால் எத்தனை குடும்பத்தில் இது அப்படியே நடக்குது? நிறைய குடும்பத்தில் இப்போ என்ன பிரச்சனைன்னா, சம்பளம் வருது, பாதிக்கு மேலே வட்டிக்கே போயிடுது. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பிஸ்னஸ் செய்து காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் உழைச்சி ஒரு சம்பாத்தியம் பண்ணி கொண்டு வந்தால் வட்டிக்கே பணம் எல்லாம் போயிடுது. அப்போ வீட்டுக்குள்ளே ஆசீர்வாதம் தங்க மாட்டேங்குது. பணமெல்லாம் இப்படி கடன் வாங்கிட்டோம், கடன் வாங்கி பல காரியத்தை செய்துட்டோம், கடன்காரர்களுக்கு வட்டி கொடுத்து எல்லாமே சரியாக போயிடுது. இது ஒரு பெரிய பாதிப்பு. அதனால் கையின் பிரயாசத்தை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறவங்க நிறைய பேர். உழைச்சி சம்பாதிக்கிறத ஒரு அனுபவித்து சந்தோஷமாக குடும்பமாக மகிழ்ந்து இருக்கிற மாதிரி இல்லாதபடி
பாதிக்கப்பட்ட உள்ளத்தோடு இருக்கிறவங்க தான் நிறைய பேர். எனக்கு ஏன் இப்படி நடக்கணும், நான் ஏன் இப்படி இருக்கணும், எனக்கு மட்டும் எப்படி நடக்கணும், இந்த மாதிரி ஒரு வருத்தத்தோடு வாழ்கிறவங்க தான் நிறைய பேர். ஆனால் ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். நீ என்ன உழைச்சி சம்பாதிக்கிறியோ அதை வச்சு நீ சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்ப அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் அது இல்லையே. உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த ஆசீர்வாதம், நீங்கள் சம்பாதிக்கிற பணம்லாம் உங்கள் வீட்டுக்கு நன்மையாக இருக்குதா, அது ஒரு செழிப்பாக இருக்குதா, மிச்ச மீதியெல்லாம் உங்களுக்கு இருக்குதா, யோசித்து பாருங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம ஆசீர்வாதத்தில் குறைவுபட்டு இருக்கிறோன்னு அர்த்தம். எங்கே குறைவுபட்டு இருக்கிறோம் என்பதை கண்டுபிடித்து அதை சரிப்படுத்தணும். அப்போ தான் அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்கும். இப்போ ஆண்டு சொல்ல கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன். அப்போ கையிட்டு நம்ம உழைக்கிறோம், பிரயாசப்படுகிறோம், வேலை செய்கிறோம், பிஸ்னஸ் செய்கிறோம், நிலத்தில் உழைக்கிறோம். அந்த உழைப்பிற்கேற்ற பலனை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ உழைக்கலைன்னா, வேலை செய்யலைன்னா ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா? ஆசீர்வதிக்க மாட்டார். ஆண்கள் கவனிங்க, ஆண்டவர் ஏற்படுத்தின உலகம் அது வித்தியாசம். இப்போ நிறைய மாற்றங்கள் வந்துட்டு. அப்போ ஆண்களுக்கு என்ன வேலை கொடுத்தார் ஆண்டவர்? நீ சம்பாதிச்சு கொண்டு உன் குடும்பத்தை, மனைவி பிள்ளைகளை நீ தான் பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் மனுஷனுக்கு வேலைகளை செய்து சம்பாதிக்கிறதற்கான ஆலோசனை கொடுத்தார். மனைவி என்ன செய்யணும்? குடும்பத்தை கவனிக்கணும், பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி கர்த்தருக்கு ஏற்ற ஒரு அடுத்த சந்ததியை உருவாக்கணும். அது சாதாரண வேலை கிடையாது. அது மாதிரி ஒரு பொறுப்பு கொடுத்தார். எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்து அதை நிறைவேற்றும்படிக்கு ஆண்டவர் செய்தார். ஆனால் காலப்போக்கில் என்ன ஆயிட்டு, இப்போ 2 பேர் வேலை செய்தால் தான் உலகத்தில் வாழ முடியும். அந்த மாதிரி சூழ்நிலை வந்து விட்டது, அது மறுக்க முடியாது. அதனால் பெண்கள் வேலை செய்யக்கூடாது என்பதெல்லாம் இல்லை. பெண்கள் புத்தியுள்ள ஸ்திரீ ஒரு நிலத்தை வாங்கினாள், அவள் சொத்துக்களை சேர்த்தாள்னு நீதிமொழிகள் இருக்குது. அப்போ அவங்கெல்லாம் சாதிக்கிறவங்களாக இருந்தாங்க, செயல்பட்டாங்க. அதே மாதிரி பெண்களாக இருந்தாலும் வேலை செய்யலாம், சம்பாதிக்கலாம். கஷ்டப்பட்டு வேலை செய்து சம்பளம் வாங்கிட்டு வரோமே, அது ஆசீர்வாதமாக இருக்குதா? அவங்க வீட்டுக்குள்ளே மிச்ச மீதி இருக்குதா? ஒரு செழிப்பு இருக்குதா? யோசித்து பாருங்க. அது எங்கே இருக்குது? மாத கடைசியானா மறுபடியும் கடன் தான். அப்படி சம்பளம் வாங்கணுன்னு தந்துடுறேன்னு சொல்லி கை மாற்ற நீ வாங்கி ஒரே கடனாக தான் மாறி விடுகிறாரு. இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? ஆண்டு சொல்கிறாரு, என் மகனே, என் மகளே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று ஆண்டு சொல்கிறார். சில குடும்பத்தில் பாருங்கள், வியாதி, ஆஸ்பத்திரிக்கே செலவாயிரும். காரணமில்லாத செலவு வரும், சம்பாதிக்கிற பணம்லாம் அதில் போயிடும். அப்புறம் கடன்காரெலாம் மாறிடுவாங்க. இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பல குடும்பங்களை நான் பார்த்துருக்கிறேன். நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் கைட்டு ஈசாக்கை விதைத்தான் 100 மடங்கு ஆசீர்வாதம். எப்போ பஞ்ச காலத்தில் கூட நீங்கள் உழைக்க ஆயத்தமாக இருந்தால் உங்களுக்கான ஆசீர்வாதமான வழி திறக்கும். சில ஆண்களுக்கு உழைக்கிறதுக்கு மனம் இல்லை. மனைவி சம்பாதிச்சுட்டு வந்தால் அதில் உட்காந்து சாப்பிட்டு கொண்டு ஊர் சுற்றி கொண்டு இருக்கிற சில ஆண்கள் இருக்கிறாங்க. என்ன செய்கிறீங்கன்னு கேட்டால் ஒரு வேலையும் இல்லை. அப்புறம் எப்படி சாப்பிட்றீங்க? மனைவி சம்பாதிக்கிறாங்க. மனைவி சம்பாத்தியத்தில் வாழ்கிறோம், புருஷனாக இருக்க முடியாது. குடும்ப நடத்த லாய்க்கற்றவன். புருஷர்கள் தான் வேத வசனத்தின்படி வேலை செய்து சம்பாதித்து மனைவி பிள்ளைகளை விசாரித்து குடும்பத்தை நடத்தணும். ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும், நீங்கள் ட்ரை பண்ணணும், முயற்சி பண்ணணும், அதுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், என் குடும்பத்தை கவனிக்கணும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு நீங்கள் ஜெபித்தா அதற்கான வழி திறக்கப்படும். அதை விட்டு நீங்கள் மனைவி சம்பாதிக்கிறாங்க, அது போதும் எனக்கு, இன்னும் பிள்ளைகள் பெரிய ஆளாக்கி அவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இனி அது போதும், நீ சும்மா ஊர் சுற்றி கொண்டு இருந்தால் அது தேவனுக்கு விரோதமான ஒரு பாவம் என்பதை ஆண்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா வேலை செய்யாதவன் சாப்பிடாமல் இருக்க கடவுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். வசனம் சொல்லுதில்லை, நீ வேலை செய்யலாம், சாப்பிட உனக்கு சாப்பிட்றதுக்கு உரிமையே கிடையாது. கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவன் தான் சாப்பிடணும். நீ சோம்பேறியை சுற்றி அலைஞ்சிக்கிட்டு உனக்கு என்ன சாப்பாடுன்ற மாதிரி பைபிளில் எழுதி இருக்கிறாரு. அதனால் தேவ பிள்ளைகள் கட்டாயம் ஏதாவது ஒரு வேலை செய்து சம்பாதித்து குடும்பத்தை கவனிக்கிறதுல ஆண்களுக்கு பெரிய பொறுப்பு இருக்கிறது. மனைவி சம்பாத்தியத்தில் வாழ்வது அல்ல, புருஷனை சம்பாதித்து 2 பேரை இணைந்து குடும்பத்தை நடத்தும் போது தான்
ஒரு பூரண ஆசீர்வாத சந்தோஷம் இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன். அப்போ தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது ஆண்டவர் உங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து செழிக்க பண்ணுவார். அப்படிதான் ஆண்டு சொல்றார். அப்போ உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிட்டு நிம்மதியாக சமாதானமாக இருக்கணுமானா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ள இருக்கணும். கர்த்தருடைய வழிகளில் நடக்கணும். அதற்கு நம்ம அர்ப்பணித்து கொள்ளணும். தேவ பயம் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கணும். சிலருக்கு இந்த கடவுள் பயன்றதே கிடையாது. ஆண்டவரை குறித்தவன் இயேசு என்னை கவனித்து கொண்டு இருக்கிறார், இயேசு இந்த வீட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார், இயேசு கிறிஸ்துவுடைய பார்வையில தான் நான் இருக்கிறேன். இந்த உணர்வே இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் நம்மை கவனிக்கிறார் என்ற ஒரு பயம், அந்த பயபக்தி நமக்குள்ள இருக்கணும். அதான் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன். அப்போ ஆண்டவருடைய வழியில் நம்ம நடக்கணும். இஷ்டப்படி நடக்கக்கூடாது. நம்ம விரும்புகிறபடி நடந்துக்கிட்டு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னா இல்லை, அவருடைய வழியில் நடக்கணும். அது என்ன வழி? பைபிள் எழுதி இருக்குது. நம்ம இப்படி தான் வாழணும், இப்படி தான் நடக்கணும், தேவ பிள்ளைகள் இப்படி தான் இருக்குன்னு ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்கிறார். அப்போ தேவனுக்கு பயந்து அந்த வழிகளில் நடக்க ஒப்பு கொடுத்தா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய குடும்பத்தில் செழிப்பையும் நன்மை கட்டளை இடுவார். இந்த கடன் பிரச்சனை எல்லாம் போயிடும், பண பிரச்சனை எல்லாம் போயிடும், ஒரு சமாதான சந்தோஷம் வீட்டுக்குள்ளே உண்டாகும். அதற்காக இப்போ நம்ம ஜெபிக்கணும். இது மாதிரி பாதிக்கப்பட்ட சகோதரர்கள், பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் சரிப்படுத்தப்பட்டு ஆண்டவர் விரும்புகிற குடும்பங்களாக எழும்பவும் கர்த்தர் ஆசீர்வதிக்கவும் நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்படியெல்லாம் முழங்கால் படியிட்டு நம்ம கருத்தாக ஜெபிக்கணும். உங்கள் வீடுகளில் இந்த நாட்களில் உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது, உங்களுடைய ஜெப குறிப்பை நீங்கள் எழுதி இருக்கிறீங்களா? முக்கியமாக கடன் பிரச்சனை, இந்த மாதத்தில் எனக்கு என்னென்ன காரியத்தை ஆண்டவர் நிறைவேற்றி தரணும், பிள்ளைகளுடைய திருமண காரியம், படிப்பின் காரியம், இந்த பிஸ்னஸ் காரியம், அதெல்லாம் எழுதுங்க. பேப்பரில் எழுதி கர்த்தருக்கு முன்னால் வச்சு குடும்பமாக ஜெபிச்சு பாருங்கள். உடனே அற்புதம் நடக்கும். அதை வைத்து அப்போ அதை வைத்து கொள்ளுங்க. அதுக்கு முன்னால் இதே மாதிரி உங்கள் தெருவில் இருக்கிறவங்க கர்த்தருக்கு பயந்த ஒரு வழிகளில் நடக்கணும். உங்கள் ஊரில் இருக்கிறவங்க, உங்கள் மாவட்டத்தில் இருக்கிறவங்க, நம்முடைய தேசம், ஆண்டவரே எல்லாருமே கர்த்தருக்கு பயந்து உம்முடைய வழிகளில் நடக்கணும். அதுக்கு அவங்க ரட்சிக்கப்படணும். கர்த்தருக்கு இந்த பயம் உள்ளத்தில் உண்டாகணும். வேதத்தை நேசிக்கணும், சத்தியத்தை அறியணும். நம்ம ஜெபிச்சா அது நடக்கும். அதனால குடும்பமாக ஜெபிக்கணும் எல்லாருக்காக. அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே இந்த வார்த்தைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு புதிய மாதத்தை காண செய்திருக்கிறேன், நன்றி. எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீங்க, ஸ்தோத்திரம். எங்கள் வீட்டுக்கு வந்து ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க, நன்றி, ஸ்தோத்திரம். இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் பக்கத்தில் இருக்கிறீங்க, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தெருவில் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நம்முடைய வழிகளில் நடக்கிற இருதயத்தை அவர்களுக்கு தாரும். அந்த ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட நம்முடைய வழிகளில் நடக்க நாங்கள் ஜெபம் செய்கிறோம். எங்கள் ஊரில் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும், நம்முடைய வழிகளில் நடக்கணும். கர்த்தருக்கு பயம் அவருடைய உள்ளத்தில் காணப்படணும் ஜெபிக்கிறோம். எங்கள் மாவட்டத்தில் இருக்கிறவங்க, என் தேசத்தில் இருக்கிற எல்லா ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருக்குள்ளும் கர்த்தருக்கு பயம் உண்டாகணும், கர்த்தருடைய வழிகளில் நடக்கணும், உம்மை அறிந்து சத்தியத்தை அறிந்து உம்மை நேராக திரும்பணும். அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த எழுப்புதல் எல்லா வீடுகளுக்குள்ளும் தனிப்பட்ட மனிதருக்குள்ளும் உண்டாக வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இப்போ நீர் ஒரு மாற்றத்தை உண்டாக்கும், ஆவியானவர் ஊற்றப்படட்டும். கர்த்தர் கிரியை செய்கிற அன்பிற்காக உமக்கு நன்றி. இப்பொழுது தகப்பனே, எங்களுடைய சபை மெய்ப்பருக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் சபையில் இந்த ஆசீர்வாதம் உண்டாகணும். எல்லாருமே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நடக்கணும். ஆண்டவர் கிரியை செய்யும். இப்பொழுது எங்களுடைய தேவைகளை உங்களுடைய பாதத்தில் எழுதி வைத்திருக்கிறோம். இந்த தேவையை சந்திங்க, இந்த காரியத்தில் அற்புதம் செய்யுங்க. இந்த வருஷத்தில் இந்த அற்புதம் எல்லாம் எங்கள் குடும்பத்தில் நடக்கணும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதம் உண்டாகணும். கடன் பிரச்சனை நீங்கணும், குறைவுகள் நீங்கணும். ஆண்டவர் அற்புதம் செய்யணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், இயேசுவின் குடும்பம்,
மகிழ்ச்சியான குடும்பம், ஆசீர்வாதமான குடும்பம். இயேசுவே குடும்ப தலைவர், இயேசுவே குடும்ப டாக்டர், இயேசுவே குடும்ப நண்பர், இயேசுவே எங்களுக்கெல்லாம். இயேசுவே குடும்ப தலைவர், இயேசுவே குடும்ப டாக்டர், இயேசுவே குடும்ப நண்பர், இயேசுவே எங்களுக்கு. This program is sponsored by Brother Chandra Mohan and family, Salem. Happy birthday Sister Anita Angeline and Sister Benita Vangeline. உபாகமம் 1:11 படி நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Sister Jayanti Wilson and family, Bangalore. Happy wedding anniversary Mr. Arvind Amos and Mrs. Jovita Amos. என்னாகமும் 24:6 கர்த்தர் உங்களை பரவி போகிற ஆறுகள் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் ஆசீர்வதிப்பாராக. Brother Tanga Bose and family, Chennai. யாத்ராகமும் 23:25 படி கர்த்தர் உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பாராக. Brother Jesu Michael and family, JM பழமுதிர் நிலையம், திருப்பூர். யோவேல் 2:21 படி பயப்படாதிருங்கள், மகிழ்ந்து களி கூறுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. Sister Mercy and family, Chennai. ஏசாயா 54:8 படி கர்த்தர் நித்திய கிருபையுடன் உங்களுக்கு இறங்குவாராக. Brother Balasubramanian and Annammal family, பாளையம் கோட்டை. ஆதியாகமும் 15:1 படி நீங்கள் பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களுக்கு மகா பெரிய பலனுமாய் இருப்பாராக. Brother Kishore Jani and family, Chennai. சங்கீதம் 23:6 படி உங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்வதாக. அன்பானவர்களே, நீங்களும் தொலைக்காட்சி ஊழிய பங்காளராகிட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9942246611. இமெயில் முகவரி partners@jesuslimbs.org. God bless you.